மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்ம நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். விஜயும் செங்கோட்டையனும் ஒரு முக்கியமான ஒரு ரகசிய சந்திப்பு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா விஜய்க்கு சாதகமாக பல இடங்கள் மாறிக்கிட்டே இருக்கு. டெய்லி சர்வே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடி எந்த தேர்தலும் இது நடந்தது கிடையாது, கணிக்க முடியல அப்படின்றாங்க. என்னென்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கு சார்? இப்போ பெரம்பூர் தொகுதியில் அவருடைய செல்வாக்கு காமிச்சிட்டார் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்க விரும்புகிறேன். பெரம்பூர் தொகுதியை ஏன் விஜய் தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விருகம்பாக்கம் தொகுதி ஒரு சாய்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அது தவிர வேளச்சேரி ஒன்று, விக்கிரவாண்டி ஒன்று, ஏன்னா ஃபஸ்ட்டு போட்ட ஒரு மாநாடுங்கிறதுனால. பட் அவர் சென்னை மையமாக வச்சார். சென்னை ஒன்று, தென் மாநிலம் ஒன்று. ஏன்னா நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், தலைவர் எந்த தலைவருமே 2 தொகுதி நிற்பாங்கன்னா அதுக்கு முன்னாடி நடந்த ஹிஸ்ட்ரியை வேறு நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் இதை விஜய் 2 தொகுதியை கண்டிப்பாக தேர்ந்தெடுப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி தான். ஒன்று சென்னை வரும், இன்னொன்று மதுரை தொகுதி ஒன்று வரும். தவறுனால் திருச்சி வரும்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட மதுரை தான் அவர் எடுக்கிறது மாதிரி இருந்த ஒரு சூழ்நிலை தான். விஜய் திருச்சியில் வர முடியுமா, வந்து பார்க்க முடியுமான்னு ஒரு கேள்வி வரும்போது தான், அந்த கேள்விக்காக தான் டக்குன்னு மதுரையை விட்டு திருச்சிக்கு வந்திருக்கார். இப்போ திருச்சி கிழக்கு தொகுதியில் நேற்று வேட்புமனு தாக்கல் நீங்கள் செய்யப்பட்டதை பார்த்துருப்பீங்க. பட் ஃபஸ்ட்டு பெரம்பூருக்குள்ளே வரேன் நான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய தொகுதிகளுடைய மாற்றம் நிறைய உருவாயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 1000 விளக்கு தொகுதியில் ஜேசிடி பிரபாகரன், அங்கே டாக்டர் எழிலன் நிற்கிறாங்க அங்கே டிஎம்ஏ சார்பாக. பட் இங்கே அண்ணா டிஎம்கே சார்பாக ஒரு கேண்டீன் நிப்பாட்டியிருக்காங்க. பட் இங்கே கிட்டத்தட்ட ஜேசிடி பிரபாகரனுக்கு டிவிகே விஜய் சார்பாக மிகப்பெரிய ஒரு ஆதரவு பெருகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எக்மோர் தொகுதி ராஜ்மோகன், அவருடைய ஆப்போசிட் கேண்டிடேட் நெருங்கிய நண்பர்கள், நிறைந்த என்ன சொல்ல சிறந்த பேச்சாளர்கள் சொல்லலாம். சில தொகுதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நண்பர்கள் இப்போ மோதுறது மாதிரி வருது. அது அரசியல் களம் வேறு, இங்கே நண்பர்கள் வேறு அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் முக்கியமாக பார்க்கப்படுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாபு அவர்கள் கொளத்தூரில், பட் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு மிகுந்தவர் தான். பட் இருந்தாலும் ஓகே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். அந்த பக்கம் பெரம்பூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவா அவர்கள் கிட்டத்தட்ட விஜய்காவை விட்டு கொடுத்த ஒரு தொகுதிங்கும் போது ஏன் விட்டு கொடுத்தாரு அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ முதல்ல பெரம்பூர் ஏன் சாய்ஸ் பண்ணுறாரு, ஸோ விருகம்பாக்கத்தையும் வேண்டாம் வேளச்சேரியும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வந்தார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தாவக்காவுடைய உறுப்பினர் சேர்க்கை ஒன்று நடந்தது. உங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் ஆன்லைனில் சேர்ந்த ஒரு தகவல் தெரியுங்களா. அதில் 46,000 பேர் மட்டுமே பார்த்தீங்கன்னா பெரம்பூர் தொகுதியிலேருந்து அவங்க அது உறுப்பினர் சேர்ந்துருக்காங்க. அப்போ இது விஜய் கவனத்தை ரொம்ப ஈர்த்தது. 46,000 பேர் ஒரு தொகுதியிலேருந்து உள்ளே வர்றாங்க அப்படின்னா இப்போ என்ன நமக்கு இருக்க இங்கே வாய்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரகசியமான ஒரு 4-5 பேரை உள்ளே அனுப்பிச்சி விட்டாங்க. தொகுதி நிலவரத்தை என்னன்னு பார்த்துட்டு வா, என்ன நிலவரம் அப்படிங்கும் போது தான் அவர்கள் விஜய் சார்பாக பேசப்பட்டது. விஜய்க்கு எதிர்ப்பாகவும் பேசப்பட்டு, அதாவது விஜய் நீங்கள் வேறு மாதிரி சொன்னீங்கன்னா தான் மக்களுடைய ஆதரவு இப்படி தெரிஞ்சுக்க முடியும், உண்மையான கலவரம் தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி விஜயை திட்டுறது மாதிரி திட்டி, அவர் இப்படிங்க அப்படிங்க எதுக்கு நிற்கிறாரு அப்படின்லாம் சொல்லும் போது தான் மக்களுடைய சர்வே வேற மாதிரி இருந்தது. கேட்டிங்கன்னா கேட்டதை பதில் வைங்க, இந்த திட்ட வேலை வச்சுக்காதீங்க அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் பெரம்பூர் மக்கள்கிட்ட தகவல் வரும் தான். இவருக்கு 4 பேரும் 4 மூலையில் போய் தேர்ந்தெடுக்கப்பட்ட செய்தியில் விஜய்கிட்ட சொல்லும் போது விஜய் இறுதி முடிவு எடுத்தார், பெரம்பூர் ஒரு தொகுதி கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஸோ அப்படின்னா பெரம்பூர் இங்கே விஜய் ரசிகர்களை தவிர இங்கே நிறைய, அதாவது என்ன சொல்ல, ஏழை பங்காளிகள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய மக்களுடைய ஆதரவு நிறைய இருக்கிறது மாதிரி தெரிந்தது. ஸோ இளைஞர்களுடைய ஆதரவு, பெண்களுடைய, குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுடைய ஆதரவு ரொம்ப அதிகமாக இருந்தது பெரம்பூரில். ஸோ அதை லாக் பண்ணார். கிட்டத்தட்ட இதுதான் முக்கியமான ஒரு காரணமாக இது பார்க்கப்பட்டது. விஜய் ஒரு சர்வே அவர் பெருசில் எடுத்தார். அவர் பெரம்பூர் தொகுதியில் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே ஆர்டி சேகர் அவர்களுக்கு மிகுந்த செல்வாக்குள்ளவர் தான். மக்கள் மத்தியிலையும் 38 வருட அரசியல் அனுபவம் இருக்குது. பட் ஆனால் மிக கடுமையான ஒரு போட்டி தான் இருக்கும் விஜய் அவர்களுக்கும் சேகர் அவர்களுக்கும் தான் நான் நினைக்கிறேன். இப்படி இருந்தாலும் இங்கே பெரம்பூரில் கிட்டத்தட்ட விஜய்க்கு 99% மேலே வெற்றி வாய்ப்பில் இருக்கின்ற ஒரு தகவல் வந்திருக்கு சார். இது தவிர தான் 2வது தொகுதிக்கு கொண்டு வரேன், மதுரையில் நிற்கிறது மாதிரி தான் இருந்தார். பட் இங்கே ஒரு சேலஞ்சு உருவாச்சு. சரி ஓகே, சேலஞ்சு தான் நம்ம எதிர்கொள்வோமே, நமக்கு என்ன புதுசாக அது, எவ்வளோ கடந்து வந்துட்ட சவால்களை அப்படின்னு சொல்லி திருச்சி கிழக்கு தொகுதியில் நின்னார். அங்கே இருக்கிற கேண்டிடேட்டும் சாதாரணமாக கிடையாது, இனிக்கோ இருதயராஜன் சொல்லி. இங்கே விஜய் அவர்களும் இனிக்கோ இருதயராஜ் அவர்களும் நேருக்கு நேர் மோத போகிறாங்க. 2 பேருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள். அங்கே நிறைய வாக்குகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வரப்போகுது. அதில் நிறைய விஷயங்கள் மக்கள்கிட்ட போய் இப்போ பேசுனது, சந்தித்தது, கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடங்களுக்கு மேலாக சிறப்பான ஒரு பேச்சை விஜய் அவர்கிட்ட பார்க்க முடிஞ்சது. காரணம், நீங்கள் பேசணும் பேசாமல் இருக்காதீங்க, இன்னொன்றுங்கிறது வேணாம் சார், அந்த மக்கள்கிட்ட நீங்கள் விக்கிரவாண்டியிலே சொல்லிட்டீங்க, மக்களுக்கு புரிஞ்சிருச்சு, நீ அந்த டாபிக் போகாதீங்க. எனக்கு தெரிந்த வரைக்குமே இந்த ஸ்டைலில் அவர் போகலைன்னு நினைக்கிறேன்.
நம்மளுடைய அந்த குரல்கள் எல்லாமே விஜய் அவர்கள் வந்து தெள்ள தெளிவாக சோசியல் மீடியாவில் முக்கியமான சில நண்பர்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டாராம். அவருடைய முக்கியமான நண்பர் பேசுனதை வச்சு தான் இப்படி பேசுகிறாங்களே அப்படின்போது தான் அவர்களுடைய பேச்சு எனக்கு வந்து மிகப்பெரிய ஊன்றுகோலாக இருக்குது அப்படின்னு விஜய் தரப்பில் சொல்லப்பட்ட ஒரு தகவல். அதையும் எடுத்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட இப்போ நம்மளுடைய சில குரல்களையும் எடுத்துக்கிட்டு தான் ஒரு தகவல் வருது. அங்கே மக்களுடைய பிரச்சனை என்ன இப்போ நடந்துட்டு இருக்கு பிரச்சனையை பேசியிருக்கார். அது ரொம்ப ஹைலைட்டாக பார்க்கப்படுது. இனிமேல் வரக்கூடிய அவருடைய பிரச்சார பயணத்தில் இதை விட சிறந்த அதை நிறைய விஷயங்களை பேச நம்ம பார்க்கலான்னு நினைக்கிறேன். பட் இங்கே சில தொகுதியில் வந்து நிறைய மாற்றங்கள் உருவாகிருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஆயிரம் விளக்கு தொகுதி ஒன்று, அப்புறம் எக்மோர் தொகுதி ஒன்று, விருகம்பாக்கத்திலையும் அவருடைய டிரைவர் ராஜேந்தருடைய பையன் சபரி நிற்கும் போது அவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு ஒன்று கிட்டத்தட்ட உருவாகிருக்கு. ரெண்டாவது சென்னையுடைய மிகப்பெரிய கோட்டை அப்படிங்கிற இடத்துல ஒரு 5-6 இடங்களில் வந்து கொஞ்சம் அசிச்சு பார்க்குறது மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கிறதா ஒரு தகவல் வந்துருக்கு சார். இதை தவிர தென்மலைகளையும் சரி, முக்கியமாக கொங்கு மண்டலம் டிஎம்கே உள்ளே நுழைய முடியாத ஒரு பொசிஷனாக இருக்கும்போது அண்ணாடிஎம்கேயோட மிகப்பெரிய கோட்டையாக இருக்கிற அந்த இடத்துல விஜய் உள்ளுக்குள்ளே போனது இப்போ பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. அங்கே வலதுகரமாக இருக்கக்கூடிய அதை விஜய் அவர்கள் அண்ணான்னு சொல்லக்கூடிய செங்கோட்டையன் அவர்களுடைய மிகப்பெரிய செல்வாக்கு மிக ஒரு தொகுதி. அதுக்குள்ளே நான் வரேன். நான் இப்போ இந்த பிரச்சாரத்துக்குள்ள ஒரே ஒரு சின்ன விஷயத்தையும் நான் ஹைலைட்டாக நான் சொல்லிக்கலாம் நான் விரும்புகிறேன். விஜய் அவர்கள் நேற்று திருச்சியில் போகும்போது ஒரு சபையில் இறங்கி போகும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவருடைய வேனை விட்டு இறங்கிட்டார். இந்த சம்பவத்தை பார்த்துருப்பீங்க. பட் முன்னாடி போன பைக்கில் போனவங்க இடித்து கீழே விழுந்தது காரணமாக விறுவிறுன்னு இறங்கி வந்தார். இறங்கி வந்துட்டு அவர்களை போய் பார்த்து பேசி 2 நிமிஷம் பேசி விட்டு இந்த மாதிரி வராதிங்க தவிர சொல்கிறதுக்கு மாதிரி சொன்ன ஒரு சத்தியம் தகவல் வந்து டக்குன்னு திரும்பி ஏறி மேலே போயிட்டு போன ஒரு விஷயத்தில் பார்க்க முடிஞ்சது. ரசிகர்களுக்கு மீண்டும் சொல்லிக்கல விரும்புகிறேன். நான் தயவுசெய்து உங்களால் உங்களுக்கு பாதிப்பு வருதுன்றது ஒரு பக்கம் மிகுந்த வேதனை தருது விஜய்க்கு. ரெண்டாவது உங்களால் அவருக்கு பாதிப்பு நிறையா வருங்கிறத நீங்கள் யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. நேற்று விஜய் இறங்கி வந்துட்டார். நான் சொன்னேன் மக்கள்கிட்ட இறங்கி போங்க விஜய்ன்னு சொல்லியிருக்கேன். நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். வேனை விட்டு கீழே இறங்குங்க, நடங்க, வேட்டியை மடித்து கட்டுங்க, மக்களை சேர்ந்துங்கன்னு சொன்னால் அது கிட்டத்தட்ட இப்போ அப்படி மூவ் பண்ணி கொண்டு போகிறது மாதிரி இருக்குது. இந்த சபையில் போகும்போது அந்த 2 பேர் கீழே விழுந்ததில் வந்து விஜய் பார்க்கும்போது அந்த நேரத்தில் விஜய் இறங்கி வர்றாரு. ஓகே. பட் அங்கே விஜய்க்கு பிடிக்காத ஒரு 100 பேர் அந்த கும்பல் சேர்ந்தாங்கன்னா ஒரு நிலைமை என்னாகும்? ஒய்பிரிவு இருக்குது, காவல்துறை பாதுகாப்பு இருக்குது, எல்லாமே ஓகே. அதுக்கு மீறி ஒரு விஷயம் நடந்தால் என்ன பண்ண முடியும்? இப்போ உங்களால் அவர் மனசு கஷ்டப்படுறாரு. ஸோ அது ஒரு விஷயம். பட் அங்கே இறங்கி வரும்போது அவருக்கு ஒரு சம்பவம் நடந்தால் அது உங்களால் தானே வரும். அது எதுக்கு இந்த வாய்ப்பை நீங்கள் வந்து உருவாக்கி தர்றீங்க? தயவுசெய்து வேண்டாம். வாங்க, கொண்டாடுங்க, பாருங்க, உங்கள் வாக்குகளை விஜய்க்கு கொடுங்க, இல்லை கொடுக்காம போங்க, உங்கள் விருப்பம். ஆனால் இந்த மாதிரி சம்பவங்கள் தயவுசெய்து இனிமேல் வரக்கூடிய விஜய் அந்த கூட்டத்துக்கு பண்ணாதீங்கிறத இந்த இடத்துல பதிவு சொல்ல விரும்புகிறேன் சார். அவரே சொல்கிறாரு, வண்டியை ஃபாலோ பண்ணி வராதீங்க, செல்ஃபி எடுக்கிறதுக்காக வண்டியை நெருங்காதீங்க. ஏன்னா விஜய் வண்டியில் போகும்போதோ அவர் நெருக்கத்தில் அவர் பக்கத்தில் இருக்கிற முகத்தை பார்த்து அவன் பைக்கில் இருக்கிற கான்சன்ட்ரேஷன் இல்லை, அவன் அப்படியே கேமராவில் செல்ஃபியை ஜூம் பண்ணுறான், எதிர்க்க வண்டி வருமானு பார்க்க மாட்டேன்றான். அதை பல முறை விஜய் கிட்ட வரும்போது வராதன்னு சொல்கிறாங்க. அதை வந்து எடிட்டிங் பண்ணி விஜய் பாருங்க தவிர்க்கிறாருன்னு அது வேற. அவர் என்னங்க பண்ணுவார்? விஜய் தான் வரவேணான்றாரு. பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், வயதானவர், குழந்தைகள் கூப்பிட்டு வராதிங்க, என்ன ஸ்க்ரீனில் பாருங்கள், நான் பேசுகிறத டிவியில் பாருங்கள், நான் உங்களை வீடு தேடி வர்றேங்கிற விஷயத்த சொல்லும் போது மீறி அந்த ஆர்வத்தில் வர்றீங்க. சரி, தவறு இல்லை. பட் எப்படி பாதுகாப்பு வந்துட்டு போனுங்கிற விஷயம் வரும். இதை வந்து பிடிக்காதவர்கள் எடுத்து அதை மட்டுமே போட்டு வந்து இந்த விஜய் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்கள் கீழே விழுறதுக்கு இவர் என்ன பண்ண முடியும்? இதாச்சுன்னு எல்லா பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்கல்ல, அது காரணம் ஏன்? அது ஸோ தன்னைத்தானே பாதுகாப்பு வேண்டும், பாதுகாத்து கொள்ளணும். கூட்டம் வந்துச்சுன்னா அதில் நீங்கள் தான் பாதுகாப்பு வந்துட்டு பாதுகாப்பாக போகணுங்கிறத இந்த சொல்லிக்கல விரும்புகிறேன். நான் தயவுசெய்து அடுத்த முறை மக்களும் ரசிகர்களும் வாங்க, விஜயை பாருங்கள், உங்களோட வாக்குகளை கொடுங்க, கொண்டாடுங்க. பட் ஃபாலோ பண்ணாதீங்க. எதிரில் வரும்போது தெரியாதவர்களுக்கு. பட் அங்கே சபையில் இறங்கி ஒரு போன ஒரு சம்பவத்தையும் நம்ம பார்க்க முடிஞ்சுது. அதை கூட பிடிக்காதவர்கள் வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? ஸோ அதனால் வந்து இப்போ விஜயுடைய பிரச்சாரம், அந்த மக்கள், அந்த பெண்களுடைய ஆதரவு நாளுக்கு நாள் போயிட்டுருக்க ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. குறிப்பாக ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் நான் வந்து அதை உன்னிப்பாக கவனிப்பேன். அதுதான் பெண்களுடைய அவர்கள் மனசை டச் ஆனதுன்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சில தலைவர்கள்லாம் மக்கள்கிட்ட வாக்குப்பதிவு கேட்கும்போது சில விஷயங்கள் சொன்னது ஒன்று இருக்குது. பட் இங்கே விஜய் சொல்கிறத பார்க்கும்போது எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள், கொடுத்து பாருங்கள். அது எது கேட்குறான்னு அவருக்கு கேட்கல, அந்த வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அதை பயன்படுத்தி உங்களுக்கு மேலும் சில வாய்ப்புகள் நான் உருவாக்கி தருவேன் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இல்லைனா அவருக்கு கோடிகளுக்கு பட்சம் ஜாலியாக படம் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் இல்லையா? பட் அது வேணான்னு சொல்லி உதவி எழுந்திரிச்சிட்டு வந்திருக்காரு.
அப்போ எனக்கு ஒரு வாய்ப்பை தரும் போது தான் சில பெண்கள்லாம் அப்படி மனசு வருறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வயதானவர்கள் கூட ஒரு அம்மா ஒரு பேட்டி வந்து கேட்குறாங்க, என்னோடய ஹஸ்பண்டு பக்கா டிஎம்கே, நான் டிவிக்கே, பசங்க டிவிக்கே, அவர் ஓட்டு போடுறத போட்டு என்னுடைய ஓட்டை யாரும் தடுக்க முடியாது, நான் விஜய்க்கு தான் போடுவேன், 6 ஓட்டு இருக்குன்றாங்க. ஸோ இப்போ மக்களுடைய அந்த ஆதங்கம் இது, ஒருத்தர் வர்றாரு வரட்டு ஒரு தடவை போட்டு பார்ப்போமேங்கிறாங்க, அவ்வளோதான். பட் வெற்றி தோல்விங்கிறது ரெண்டாவது விஷயம். அதாவது மே 4ஆம் தேதி தெரிஞ்சு போகும். பட் இங்கே இவருடைய அந்த ஸ்பீச்சு நாளுக்கு நாள் கொஞ்சம் வித்தியாசப்படுது, பெண்கள்கிட்ட ஆதரவு உருவாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது. திருச்சியில் அவருடைய ஸ்பீச் உண்மையிலே சிறந்ததாக தான் இருந்திருந்தா நான் நினைக்கிறேன் சார். நடக்குது. அப்புறம் நீங்கள் முக்கியமான ஒரு விஷயம் டேக்லைன் சொல்லியிருந்தீங்க, விஜயும் செங்கோட்டையனும் சேர்ந்து ஏதோ ஒரு ரகசியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. அது என்னதான் சார் அது? அதாவது கடந்த காலத்தை ஒரு சின்ன ஃப்ளாஷ் போகலாம். நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலம், நான் ஏற்கனவே இப்போ சொன்னேன், நான் சென்னை யாரோட கோட்டைங்கிறது தெரியும், கொங்கு மண்டலம் யாரோட கோட்டைங்கிறது தெரியும். அதுக்குள்ளே உள்ளே பூந்துட்டார் விஜய். அங்கே செங்கோட்டையன் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பில்லரை கையில் இருக்குது. பட் செங்கோட்டையனை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் அவருடைய தொகுதியிலேயே அப்படிங்கிறது மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் தான் பார்க்கப்படுது. எப்படியாவது தோற்கடிச்சோம்னா அவர் மக்கள் மத்தியில் வாய்ஸை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் இந்த விஷயம் விஜய் காதுக்கு போய் விஜய் அவர்கள் எடுத்த ஒரு முடிவு இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவர் எந்த தொகுதிக்கு போனாலுமே சிலதில் வந்து ஹோட்டல் தங்கிட்டு போகிறது மாதிரியான ஒரு விஷயம் வந்து பார்க்கப்படுது. இங்கே செங்கோட்டையன் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மரியாதை இருந்ததுங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். ஜெயலலிதா அம்மையார்கள் இருக்கும்போது கொங்கு மண்டலத்துக்கு போகும்போது செங்கோட்டையன் அவர்கள் வீட்டில் தங்கின ஒரு விஷயம் இருக்குது. இவர்கள் ஓய்வெடுப்பதற்காகவும் செங்கோட்டையன் வீட்டில் போய் ஒரு 5 நாட்கள் தங்கின ஒரு அனுபவம் இருக்குது என்னுடைய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இந்த பண்ண வீட்டில். ஸோ இப்படி ஒரு மிகுந்த ஒரு செல்வாக்கு மிகுந்தவர், பதவிக்கு ஆசைப்பட்டவர் கிடையாது. அவர் தேவையான உதவி அறிஞ்சவருக்கு நினச்சிருந்தாருன்னா அண்ணாடிஎம்கேயில் இருக்கும்போதே அவர் முதலமைச்சர் கூட இந்த வாய்ப்பு வந்தது, அவர் வேணான்னு சொல்லிட்டு போனார். எனக்கு மக்களுடைய ஆதரவு இருக்குது, மக்களுக்கு என்ன செய்ய முடியும், தொகுதிக்கு என்ன பண்ண முடியுங்கிற அந்த ஒரு சிறந்த ஒரு பார்வை தான் அவர்கிட்ட இருந்தது. அதன் விளைவாக தான் இப்போ விஜய் எடுத்த ஒரு முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, செங்கோட்டையன் அவர்கிட்ட நேரடியாக பேசப்பட்ட ஒரு விஷயம் வந்திருக்கு. அதில் கொங்கு மண்டலத்துக்குள்ளே போகும்போது செங்கோட்டையன் பிரச்சாரத்திற்கும் விஜய் போகிறாரு. அங்கே போய் எங்கேயும் தங்கலை, ஜெயலலிதா அம்மையார் தங்கின அதே இடத்துல போய் அதே வீட்டிலேயே போய் விஜய் அவர்களும் 5 நாள் தங்குவதற்கான ஒரு ஏற்பாடு பேசப்பட்டிருக்கு. செங்கோட்டையன் அவர்களும் விஜய் அவர்களும் பேசி எடுத்த ஒரு முடிவாக இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு நமக்கு. அது உண்மையிலே அது போனாருன்னா அதனுடைய ரேஞ்சே வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத என்னுடைய பார்வை. இந்த வந்த தகவலை நம்ம நேரில் சொல்லணும்னு நினச்சேன், நான் சொல்லியிருக்கேன். அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட எம்ஜிஆர் அவர்களுடைய அரசியல் பாதையில் போகிறேன்னாரு. ஜெயலலிதா அவர்கள் வந்து மேற்கொண்ட சில தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டைல் ஒன்று இருந்தது. அதை கிட்டத்தட்ட விஜய் கையில் எடுக்கிறது மாதிரி இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து டைம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 230 தொகுதிக்கு மேலே இப்போ போய் பார்க்க வேண்டிய மக்களுடைய சந்திப்பு இருக்குது. ஆனால் இங்கே விஜய் என்ன பண்ண போகிறான்னா, ஒரு 6-7 தொகுதியை சேர்ந்த வேட்பாளர்களை ஒரு இடத்துல ஒரு மீட் பண்ணி ஒரு ஸ்டேஜ் பண்ணி அங்கே அந்த 7 தொகுதியில் மக்களையும் வந்து வர வச்சு இவர்கள் தான் வேட்பாளர் அறிவுப்படுத்தி ஒரு அட்டம்ப்டில் அது பண்ணுறது மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. இதன் முன்பாக ஜெயலலிதா அம்மையார்கள் வந்து பண்ண ஒரு விஷயமும் இருக்குது. சில இடங்களில் தொகுதி பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஹெலிகாப்டரில் போய் எல்லா வேட்பாளர்களையும் வர வச்சு அங்கே பேசி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு வெளில வந்த ஒரு விஷயம் இருக்குது அவர். பட் இப்போ டைம் டியூரேஷன் இல்லாதனால விஜயும் அதை கையில் எடுக்கிறது மாதிரியான ஒரு தகவலும் வந்துட்டுருக்கு. குறிப்பாக சொல்லப்போனால் நான் சொன்னது தான், செங்கோட்டையன் அவர்களுக்கு பிரச்சாரத்துக்கு விஜய் போகிறாரு. அவருடைய இல்லத்தில் போய் ஒரு 5 நாட்கள் விஜய் தங்க போகிறன்ற தகவல் வந்திருக்கு சார். அதான் அவர் வந்து ஹோட்டலில் தங்காமல் இப்போ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் வீட்டில் தங்குறாரு அப்படின்னா இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறும். கண்டிப்பாக, நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். எஸ். ஏன்னா ஏற்கனவே அந்த செங்கோட்டையன் அவர்களுடைய தொகுதி அப்படிங்கிறத வந்து எப்படியாவது செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஜெயிக்கக்கூடாது, அதுக்கான வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மும்முரமாக போயிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அதனால தான் அந்த இடம் வந்து ரொம்ப டார்கெட்டடாக சொல்கிறாங்க. ஸோ செங்கோட்டையன் என்ன சார் பண்ண போகிறாரு? ஒன்றும் கிடையாது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். நான் வெற்றிக்கனியை பறித்து என்னுடைய தலைவர் விஜய், அவர் தம்பின்னு கூட சொல்ல பாருங்க, தம்பின்னு சொல்லலாம் இல்லையா, ஆனால் ஒரு கட்சியினுடைய நிறுவன தலைவர் விஜய்ங்கும் போது தலைவர்னு சொல்கிறார். அந்த மரியாதை தெரிந்த ஒரு நபர், ஊருக்குள்ளே அவ்வளோ செல்வாக்குள்ளவர், மக்கள் மத்தியில் தனி வாய்ஸ் உள்ளவர், நிறைய விஷயங்கள் மக்களுக்காக செய்தவர் அவர். இப்போ அவர்கள் தோற்கடிக்கின்ற எண்ணம் மற்றவர்களுக்கு இருக்கலாமே தவிர மக்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் இங்கே விஜய் அவர்கள் போய் இங்கே தங்கும் போது இன்னும் செங்கோட்டையர்களுடைய அந்த வாய்ஸ் இன்னும் அதிகமாக இருக்கும், மக்களுடைய செல்வாக்கு இன்னும் பெருகும். கொங்கு மண்டலத்தினுடைய பல தொகுதியில் வெற்றி பெற்று எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் கையில் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கார். இது கண்டிப்பாக நடக்கும். ஆமாம் சார், எதுவும் கான்ஃபிடென்ட்டாக சொல்லும் போது
திருச்சியில கேட்கும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து எதிர்த்து போட்டியிடுறாரு, அவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மிகப்பெரிய ஆதரவு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருந்தாங்க. திருச்சி மக்கள் விஜய் எந்த அளவுக்கு ரிசீவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? இல்ல எல்லா இடத்துலையுமே அவருக்கு மரியாதை இருக்கு, ரெஸ்பான்ஸ் இருக்கு, கொண்டாட்டம் இருக்கு, ஆதரவு இருக்கு, பெண்களுடைய ஆதரவு அந்த அளவுக்கு இருக்குங்க. அதுதாங்க முக்கியமா பார்க்கப்படுது. பெண்கள் ஆதரவு இல்லைன்னு வச்சிங்களேன், அது வந்து சரி ஓகே 10ஓட 11 மாதிரி போயிருக்கும். ரசிகர்களுடைய ஆதரவு, ஆண்களுடைய ஆதரவு இருக்கு. அதை விட பெண்கள் ஆதரவு ரொம்ப அதிகமா இருக்கு. திருச்சியிலையும் அதிகமா இருக்கு. ஒவ்வொரு பெண்ணும் எங்களுடைய விஜய் அண்ணா சொன்னது மாதிரி நாங்கள் பாதுகாப்பாக நிற்கிறோம், பாதுகாப்பான இடத்துல நின்று பார்க்குறோம். அவரை பார்த்துட்டா நாங்கள் போயிடுவோம். அவருடைய என்ன பேச போகிறார், அவர் குரலை கேட்கணும். அப்படிங்கும் போது இது ஓட்டம் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் உங்களுக்கு? அதை இதுதான் கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக திருச்சியில் வெயிட் பண்ணி பார்த்துட்டு பிரச்சாரத்துக்கு போய் பார்த்துட்டு போகிற மக்கள் ஓட்டு சாவடியில் போய் 2 நிமிஷத்தில் ஓட்ட குத்திட்டு போகிறது எவ்வளோ நேரம் உங்களுக்கு? அதை அதுதான் அவருடைய வாய்ஸு திருச்சியிலையும் அது பெரிய அளவில் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருக்கும் மட்டும்தான் சொல்லிக்கல விரும்புகிறேன். 4 முனை போட்டி அப்படின்றாங்களா? எஸ் கண்டிப்பாக. அதனால் இப்போவும் பார்த்தீங்கன்னா 4 முனை போட்டி தான் இருக்குது இந்த எலெக்ஷனில். ஆனால் மிகப்பெரிய ஒரு இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சி தலைவருமே சந்திக்காத ஒரு தேர்தலாக இந்த 2026 அமைஞ்சிருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு போய் முடியும்? எல்லாருக்குமே வந்து வாக்கு சதவீதம் வந்து பிரியுது. மேக்சிமம் மெஜாரிட்டி கிடைக்கிற வாய்ப்புகள் குறைவுன்ற ஒரு தகவலும் வருது. யாருக்கு தெரியாது, யாருக்குமே பெரும்பான்மை இல்லாம ஒரு விஷயம் நடக்க போகுது. அப்படிங்கும் போது இங்க விஜயினுடைய அந்த ஃபேஸ் அதிகமாக இருக்கும். டிசைடிங் ஃபேக்டரா, டிசைடிங் அத்தாரிட்டியா நான் வந்து கிங் மேக்கர்ல கிங்னு சொன்னார் இல்லையா, இங்க கிங்கா நிற்பாரு. கிங் மேக்கர் அதுக்கப்புறம் தான் உருவாவார். பட் தெரியாது என்ன நடக்கும்னு. மக்களுடைய கையில தான் இருக்காது. மே 4ஆம் தேதி அன்றைய காலையில் 7 மணிக்கே வாக்குகள் வந்து எண்ணப்பட்டு சாயங்காலமே டிக்ளேர் பண்றாங்க ரிசல்ட்டு. ஸோ அப்போ தொங்கு சபை வந்ததுனால் விஜய் இங்கே சென்ட்ரு பாயிண்ட்ல நிற்பார். ஓகே சார், இந்த விஷயங்கள்லாம் கேட்கும்போது கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. அதே நேரத்தில் விஜய் செங்கோட்டையனுடைய சந்திப்பு அப்படிங்கிறது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரப்போகுது அப்படிங்கிறது ரொம்ப க்ளீனாகவே தெரியுது. இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது இதே மாதிரி ஒரு விஐபி அங்கே தங்கினாங்க, அன்றைக்கி சாதகமாக அமைஞ்சுது. அது திரும்பவும் ரிப்பீட் ஆக போகுது அப்படிங்கும் போது இது ஒரு புது நியூஸாக தான் இருக்குது. கண்டிப்பாக கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் விஜயோடைய ரசிகர்கள் உங்களோட தொகுதியில் விஜய்க்கு ஆதரவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக விஜயும் பார்த்துட்டு இருக்காரு, அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். பதிவு பண்ணுவாங்க. ஏன்னா அவருடைய நேயர்களுடைய ரசிகர்களுடைய பதிவுகளே கருத்துக்களை விஜய் பார்க்குறார், படிக்கிறார், தெளிவாக தெரிஞ்சுங்க. அதன் விளைவாக தான் திருச்சியில் ஒரு பேசின விஷயங்கள் இருக்குது. இப்போவும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க, விஜய் பார்ப்பார். நன்றி சார். நன்றி.